செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதன் காதினிலே தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது என் மூச்சினிலே. தமிழுக்கு என்னுடைய வணக்கங்கள், மாணவர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்புல இருக்க இயல் 7ல் இருக்க முக்கியமான குருவினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எப்பயுமே ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு திருக்குறள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம என்ன திருக்குறள் பார்க்க போறோம் அப்படின்னா எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் அப்படின்றதான் திருக்குறள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதாவது அப்துல் கலாம் ஐயா ஒருத்தவங்களுக்கு கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம்? 666 போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன சார் இந்த 666 அப்படின்னா இந்த திருக்குறள் தான் அது. அதாவது இந்த திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடித்தமான திருக்குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட பொருள் அப்படின்றது பார்க்கலாம். எண்ணியவர் மன உறுதியுடையவராக இருந்தால் அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவார். யார் ஒருத்தவங்க மன உறுதியோட இருக்காங்களோ அவங்க எண்ணியதை எண்ணியவாறு அடைவாங்க அப்படின்றதான் இந்த திருக்குறளோட பொருள். ஓகேங்களா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருவினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்க போது, அப்புறம் ஒரு உரி வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்க போது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகேப் அப்படின்றது பண்ண போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே, உங்களுக்கான கனெக்ஷன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார்? அந்த கனெக்ஷன் கொஸ்டின் அப்படின்னா இதான் அந்த கனெக்ஷன். அதாவது கோசி ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் டேஷ். அதாவது இது ஒரு ஸ்டேட். எந்த ஸ்டேட் அப்படின்றத இந்த ரெண்டு பிக்சரை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். அதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணணும். அதாவது டேஷ் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி, இது ஒரு ஸ்டேட். இந்த ரெண்டு பிக்சரை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படி என்ன அப்படின்னா பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக அப்படின்றது கேட்டிருக்காங்க. பருவத்தே பயிர் செய். பருவத்தே பயிர் செய் அப்படின்னா என்ன? பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய்யணும். கோடை காலத்துல பருத்தி தான் போடணும், மழை காலத்துல எந்த பயிர் போடணுமோ அந்த பயிர் தான் போடணும். நம்ம மாத்தி பண்ணக்கூடாது. அதுதான் கேட்டிருக்காங்க. பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான காலத்தில் விதைப்பதுதான் பட்டம் என்பதை பருவம் என்பது. சரியான காலத்துல எதை விதைக்கணும், எதை பண்ணணும் அப்படின்றதுதான் பருவம் அப்படின்னு சொல்றோம். பருவத்தே பயிர் செய் என்பது அனுபவ சொல். பருவத்தே பயிர் செய் அப்படின்றது பருவத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர் செய் அப்படின்றது தான் அனுபவ சொல். ஆழ்ந்து யோசித்தால் பயிருக்கு மட்டுமன்று பயிர் செய்யும் மனிதருக்கும் பொருந்தும். அது பயிருக்கு மட்டும் கிடையாது, மனிதருக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா பருவத்தே பயிர் செய்ய வேண்டிய செயல்களில் முக்கியமானது பள்ளிக்கு செல்வது. என்ன அப்படின்னா படிக்க வேண்டிய டைம்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? படிக்க வேண்டிய டைம்ல படிக்காம ஃபோன் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, அந்த மாதிரி டிவைட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் படிக்க வேண்டிய டைம்ல படிக்கணும். அதாவது கற்க வேண்டிய பருவத்தில் கற்று வாழ்க்கைக்கு செமைப்படுத்துதல் வேண்டும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான். இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது போடுவாங்க. ஓகேங்களா? அப்ப பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் அப்படின்றத நீங்க எழுதணும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா சரியான காலத்துல விதைப்பது தான் பட்டம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பருவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பருவத்தே பயிர் செய் அப்படின்றது என்ன அப்படின்னா அனுபவ சொல். ஆழ்ந்து யோசிச்சோம் அப்படின்னா பயிருக்கு மட்டும் கிடையாது, அது மனிதருக்கும் பொருந்தும். ஏன் அப்படின்னா பருவத்தை பயிர் செய்ய வேண்டிய செல்ல முக்கியமானது எது அப்படின்னா படிக்கிறது. படிக்க வேண்டிய டைம்ல படிக்கணும் அப்படின்றதான் இதுல சொல்ல வர கருத்து. ஓகேங்களா? அடுத்து எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போதும், இரண்டாவது கொஸ்டின், எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போதும் அதற்கு பின்னால் உள்ள மனிதனின் உழைப்பை நாம் சிந்திப்பதில்லை. ஒரு தேநீரை பருகும் போது அதற்கு பின்னால் உள்ள மனித உழைப்பை சிந்தித்து உங்கள் கருத்தை எழுதுக. உங்களோட கருத்தை எழுதுக அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க 2-3 இடத்துல வேறு ஆகலாம். ஆனா எதை எழுதணும், அதாவது அவங்களுக்கு படிக்கும்போது புரியணும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது நான் 2 ஸ்லைடு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் முளைக்கின்ற போது உழைப்பின் சுவையை நான் அறியாது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதோட சுவை அப்படின்றது நமக்கு நாக்குக்கு தெரியாது. ஆனா ஒரு டீ அப்படின்றது நம்ம குடிச்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்குமோ ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுதான். ஆனால் தேநீரை பருகும் போது அதன் சுவையை நான் உணர்வது மட்டுமல்லாமல் உடல் புத்துணர்ச்சி பெறுகிறது. நம்ம டீ குடிச்சா எப்படி இருக்கு? அப்படியே நமக்கு அப்படியே களைப்பெல்லாம் நீங்கி அப்படின்ற மாதிரி இருக்கா? அதை தான் சொல்றாங்க. உணர்வு மட்டும் இல்லாமல் உடல் புத்துணர்ச்சி பெற்று மனதை சிந்திக்க தூண்டுகிறது. அதாவது நம் தாய் நமக்கு முன்னர் காலையில் எழுந்து தேநீருக்கு தேவையானவற்றை தயார் செய்து கொடுக்கும் தாயாரின் உழைப்பை நாம் சிந்திக்கின்றோமா? சிந்திக்கிறது இல்லை. அதான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்களா மேக் பண்ணி எழுதலாம். ஆனா படிக்கிறவங்களுக்கு அது புரியுற மாதிரி இருக்கணும். அப்ப மட்டும்தான் உங்களுக்கு 1லேருந்து 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதையே வேற எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா நாம் குடிக்கும் தேநீர் தானாக கிடைப்பதில்லை, பிறர் உண்டாக்கி தருவது. அதற்கு நீர், சர்க்கரை, தேயிலை தேவை.
அதை சரியாக கலந்து கொடுக்கும் பக்குவம் வேண்டும். என்னதான் வந்து டீ போட எல்லா இன்கிரீடியன்ஸும் இருந்தாலும் அதை கரெக்டாக வந்து போட்டால் மட்டும்தான் கரெக்டான டீ அப்படின்றதும், இல்லை அப்படின்னா அந்த டீ நல்லா இருக்காது. அதுதான் இத்தனை பொருள்களை கொடுக்க நமக்கு உதவியவர்கள் எத்தனை பேர். அதாவது நமக்கு அந்த டீ அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சது. ஆனால் அதுக்கு வந்து டீ தூள் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு சர்க்கரை எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு ஏலக்காய் எங்கேருந்து வந்துச்சு, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்க. சாதாரணமாக தேநீருக்காக இத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படும் என்றால் நம் வாழ்விற்கு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படும். சாதாரண ஒரு டீக்கு, சிங்கிள் டீக்கு வந்து எவ்வளோ பேர் தேவைப்பட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ பேர் தேவை. ஒரு சிங்கிள் டீக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து பண்ணது மூலயமா தான் ஒரு டீயே அப்படி கிடைக்குது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைக்கு எத்தனை பேர் தேவை அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஆகவே உழைப்பவருடைய உழைப்பை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட ரெண்டாவதா பார்த்த கண்டென்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நீங்க எழுதும் போது இதையே நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும், இந்த கண்டென்ட் நீங்க எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து, அறிவுடைய வேந்தன் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன யாவை. அறிவுடைய வேந்தன், வேந்தன்னா யாரு அப்படின்னா மன்னன். மன்னன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் பாகுபலி போட்டோலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா மன்னனுக்காக வச்சிருந்தேன் பாகுபலி போட்டோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், அறிவுடைய அரசன் வரி திரட்டு முறை அறிந்து மக்களிடம் வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வம் பெற்று செழிப்படையும். அதாவது அறிவுடைய மன்னன் இருக்கான் அப்படின்னா எந்த விதத்துல வந்து வரியை வந்து வாங்கணும் அப்படின்றது தெரிஞ்சு வாங்கினா அப்படின்னா அந்த நாடு எப்படி இருக்குமோ, நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும். ஆனா அறிவில் குறைந்து முறை தெரியாது வரி திருடினால் யானை புகுந்து நிலம் போல ஆகிவிடும். ஆனா வந்து அவனுக்கு அறிவு இல்லாம என்ன பண்ணிடுறான், போயிட்டு இந்த மாதிரி கண்டதுக்கு விதி விதிக்கிறது அந்த மாதிரிலாம் விதிச்சா என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த யானை புகுந்த நிலம். யானை புகுந்த நிலம்னா என்ன சார் அப்படின்னா, யானை வந்து ஒரு நிலத்துல போகுது அப்படின்னா அது சாப்பிட்ற அளவை விட அதோட காலால வந்து மிதிச்சு இருக்கிற உணவை வந்து கெட்டடிச்சிடும். அதுதான் வந்து யானை புகுந்த நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன ஆயிரும், செல்வம் வந்து குறைந்திடும் அப்படின்றத சொல்றாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது என்ன நூல் அப்படின்னா புறநானூறு. இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா புறநானூறு ஒரு பாடல் எழுதியிருக்கா பிசிராந்தையார். அதாவது நம்ம எட்டு நூல் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு இத்திரத்த எட்டு தொகை அகம்புறம் என்ற இத்திரத்த எட்டு தொகை அப்படின்னு வரும். அந்த பாடல் மொத்தத்தையும் நம்ம படிச்சோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம்ல வரிசையா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இதுல புறநானூறு பாடலை யார் எழுதியிருக்கா அப்படின்னா பிசிராந்தையார் எழுதியிருக்காரு. அதோட நுழையும் அதுல என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா? குடிமக்களின் உழப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிபவனே சிறந்த அரசன். குடிமக்கள் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சு ஆட்சி புரிவன் தான் நல்ல அரசன். ஆனா மக்களின் விருப்பத்துக்கு ஏற்ற மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு இழுக்கு. மக்கள் ஒண்ணு கேட்கிறாங்க, ஆனா இவன் கொடுக்கறது ஒண்ணு அப்படின்னா அது கரெக்டான ஆட்சியா இருக்காது அப்படின்னா அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர். அதாவது என்ன பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல இருந்த புலவர்களே வந்து மன்னர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லி திருத்திருக்காங்க. மன்னானி இது பண்றது தப்பு, நீ இப்படி பண்ணாதான் வந்து நம்ம நாடு அப்படின்றது முன்னேறும், அப்ப நீ என்ன பண்ணணும்னா இந்த வழியில தான் போகணும் அப்படின்றத மன்னனையே வந்து புலவர்கள் சொல்லி திருத்திருக்காங்க. அப்ப எந்த மாதிரி இருந்திருக்கு நம்ம சங்க இலக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர். புலவர்களோட அறிவுரையை வந்து மன்னர்கள் கேட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டாங்க. அடுத்து, சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவி அறிவுருவு என்னும் துறைப்பாடுகள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையும் பாடுவதாக உள்ளது அப்படின்றத கொடுத்துறாங்க. இந்த மாதிரி வந்து ஏன் சார் இந்த நுழையும் முல்லாம் ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பரீட்சையில் எழுதும்போது சில விஷயம் கண்டென்ட் மறந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கதை தெரிஞ்சுது அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து மார்க் எடுத்துக்கலாம். மினிமம் 1 மார்க் 1.5 மார்க்காச்சும் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படின்றதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், மறக்கவும் செய்யாது. மறந்தாலும் எப்படி மேக் பண்ணி எழுதலாம் அப்படின்றதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போ நுழைமுள்ள என்ன பார்த்தோம் அப்படின்னா குடிமக்களுக்கு ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இதில் பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ புறநானூறு பாடல் ஒன்று எழுதினது யார் அப்படின்னா பிசிராந்தையார் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த பாட்டை பார்த்தலாம். காய்நல் அறுத்து கவலம் கொடினே மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் 100 சிறு ஆயினும் தபிப்புக்கு உணினே வாய்ப்புகுவதின் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொடினே கோடியாத்து நாடி பெரிதும் நந்தும் மெல்லியன் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதவை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே அப்படின்றத. அதாவது ஒன்றும் இல்லை, காய்நெல் அறுத்து கவலம் கொடினே அப்படின்னா அந்த பெரிய நிலப்பரப்பு இருக்குல்ல அதுல வந்து அந்த நெல்லை அறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அரிசியை அந்த நெல்லை எடுத்து கவலம் அப்படின்னா என்னன்னா யானைக்கு கொடுக்குற ஒரு உணவை தான் வந்து அந்த உருண்டையாக்கி கொடுப்பாங்களே இவ்வளவு பெருசா, அதுதான் வந்து கவலம். அதுதான் சொல்றாங்க. மானிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும். அது என்ன பண்ணிட்டு தான், அதாவது ஒரு அந்த இருக்கிற மா அப்படின்னா பெரிய அளவுடைய
நிலத்தை தான் வந்து மா அப்படின்னு சொல்லுவோம். மா அப்படின்னா பெரிய அளவு அழகு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு அப்படின்றதெல்லாம் மாக்கு வந்து மா அப்படின்ற வார்த்தைக்கு ஓரெழுத்து ஒரு மொழிகள் அதிகம். அந்த மாதிரி வந்து மா அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்பை தான் என்ன சொல்றாங்க மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி காய்நிலம் எடுத்து அந்த யானைக்கு வந்து இவ்வளவு பெரிய கவலம் கொடுக்குறோம். ஆனா என்ன மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும். அந்த அவ்வளோ பெரிய நிலத்தை வந்து அறுத்தோம் அப்படின்னா பல நாட்கள் வந்து கொடுக்கலாம் அந்த யானைக்கு. அதுதான் சொல்றாங்க 100 சிறு ஆயிரம் தமிப்புக்கு உணினே வாய்ப்புகுவதின் கால் பெரிது கெடுக்கும். அதாவது அந்த யானை என்ன பண்ணுதான், நானா போய் உண்றேன், நம்மளா அறுத்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த யானைக்கு தேவையான ரொம்ப நாளைக்கு கொடுக்கலாம். ஆனா யானை என்ன பண்ணுதான், தான் இறங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு இறங்கி என்ன ஆகுது அப்படின்னா அது தும்பிக்கையில சாப்பிட்றத விட அதோட 4 காலில் என்ன பண்ணுது அப்படின்னா போகுது. அது சாப்பிட்ற அளவை விட அது காலால போறதுனால அங்க இருக்க பயிர்கள்லாம் நாசமாயிடுது. அப்ப சாப்பிட்றத விட இதுல வந்து நாசமாயிடுது. அந்த மாதிரி அரசன் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றேன். அறிவுடை வேந்தன் நெறியந்தி குடினே கோடியாத்து நாடி பெரிதினத்தும் மெலியான் கிழவன் ஆகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமோடு பரிதவை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. அந்த மாதிரி அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு தேவையானவற்றை செய்யணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த யானை உள்ள போன மாதிரி தான் வந்து தானும் உண்ணாமல் உலகமும் கெடுமே அப்படின்றத சொல்றாரு. யாரு அப்படின்னா பிசிராந்தையார் சொல்ல வர்றாரு. ஓகேங்களா, இப்ப சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்த்தலாம். காய்நெல் அப்படின்னா விளைந்த நெல். காய்நெல் அப்படின்னா என்ன, விளைந்த நெல். மா அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு நில அளவு 1 ஏக்கரில் 3 1 பங்கு. 3 1 பங்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மா. 1 ஏக்கர்ல 3 1 பங்கு என்ன சொல்றாங்க, ஒரு நில அளவு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து மாக்கு இன்னும் நிறைய பொருளா இருக்கு. பெரிய அளவு அழகு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு விலங்கு அப்படின்றதெல்லாம் பொருள் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து செரு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வயல். செரு அப்படின்னா வயல். கழனி அப்படின்னாலும் வயல். கழனி அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வயல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தமித்து அப்படின்னா தனித்து. தமித்து அப்படின்னா தனித்து. அடுத்து புக்கு அப்படின்னா புகுந்து அப்படின்றது பொருள். யாத்து அப்படின்னா சேர்த்து. யாத்து அப்படின்னா பொருள்னா சேர்த்து அப்படின்றது பொருள். அடுத்து நத்தும் அப்படின்னா தழைக்கும். நந்தும் அப்படின்னா தலைக்கும் அப்படின்றது பொருள். அடுத்து வரிசை அப்படின்னா முறைமை. வரிசை அப்படின்னா முறையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம். அடுத்து கல் அப்படின்னா ஒலி குறிப்பு. கல் எடுத்து எங்கேயாச்சும் அடிச்சா வரும் அப்படின்னா சவுண்ட் வருமா அப்படின்னு ஞாபகம். கல் அப்படின்னா ஒலி குறிப்பு. ஓகேங்களா, அடுத்து பரிவு அப்படின்னா அன்பு. பரிவு அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா அன்பு. அடுத்து தப அப்படின்னா கெட. பிண்டம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வரி. நச்சின் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விரும்பினால் அப்படின்றது பொருள். ஓகேங்களா, ஓகே, அதுதான் அதோட உரை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா யானைக்கு தேவையான உணவு, அதாவது அந்த கவலத்தை வந்து கொஞ்சமா கொடுக்குறாரு. ஆனா இந்த யானை என்ன பண்ணுது அப்படின்னா தானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சாப்பிடுது. ஆனா என்ன ஆயிருது வந்து 4 காலால போகும்போது அதை சாப்பிட்ற அளவை விட 4 காலால வந்து வேஸ்ட் ஆக்குற அளவு அதிகம் அப்படின்றத அந்த மாதிரி மன்னன் இருந்தா அப்படின்னா தனக்கும் கிடைக்காம இந்த உலகமும் கெடும் அப்படின்றதான் சொல்ல வர்றாரு. யார் அப்படின்னா பிசிராந்தையார். ஓகேங்களா, எந்த நூல்ல சொல்றாரு அப்படின்னா புறநானூறு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா, அதோட உரை அப்படின்றது பார்க்கலாம். ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாயினும் அதன்கென்னு விளைந்த நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும். ஒரு மாவிற்கு, அதாவது 1 ஏக்கருக்கு கம்மியா இருந்த நிலத்துல இருந்தா கூட, ஒரு 3 1 பங்கு இருக்கிற நிலமா இருந்தா கூட அதை வந்து அறுத்து யானைக்கு கவலமா கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஆனா 100 மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் அதை விட 100 மடங்கு எவ்வளவு மடங்கு அப்படின்னா 100 மடங்கு, அதை விட 100 மடங்கு பெரிய வயலா இருந்தாலும் யானை தனித்து சென்ற வயலில் புகுந்து உண்ணுமாயின். தானே நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு வயல்ல போணுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிப்பட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகம். அதாவது வாயில சாப்பிட்ட நெல்லை விட அதோட காலில் பட்டு வேஸ்டான நெல்லு தான் அதிகம் அப்படின்றாங்க. அது போல அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறையறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால், அது போல அரசன் என்ன பண்ணும், எப்படி வந்து வரி திரட்டணும் அப்படின்றத தெரிஞ்சு வரி திரட்டணும் அப்படின்றதையும், நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும். அப்படி பண்ணா மட்டும்தான் நாடு என்ன பண்ணும் அப்படின்னா கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா, அடுத்து அரசன் அறிவில் குறைந்தவனாகி முறையை அறியாத சுற்றத்தோடு ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது. அதாவது அது மாதிரி இல்லாம மக்கள் வந்து சொல்றாங்க இவன் ஒண்ணு கேட்காம அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாக்குவது போன்றது. அந்த யானை என்ன பண்ணுச்சு, இறங்கணும் என்ன ஆனிச்சு அப்படின்னா தானும் உண்ணாம கொஞ்சமாவது தான் உண்ணுது, மீதி எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படின்றதான் சொல்ல வரேன். அரசன் தானும் பயனடைய மாட்டான், நாட்டு மக்களும் துன்புறுவர் அப்படின்றத யார் அழகா சொல்லியிருக்கா அப்படின்னா பிசிராந்தையார். எந்த நூல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா புறநானூறு நூல்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
அடுத்து இதோட பாவகை என்ன சார் அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. ஓகேங்களா, இதோட பாவகை என்ன அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. திணை என்ன அப்படின்னா பாடான் திணை. அது என்ன சார் பாடான் திணை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் இதெல்லாம் பற்றி நல்லியல்புகளை வந்து சிறப்பித்து கூறுவது தான் வந்து பாடான் திணை அப்படின்னா. அப்போ பாடான் திணை என்ன அப்படின்னா ஒருவருடைய புகழ், அந்த மன்னன் வந்து எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரி புகழ், வலிமை, அவன் எவ்வளவு வலிமையோடு இருந்தான், எவ்வளவு படை வீரர்களோடு இருந்தான், கொடை எவ்வளவு கொடையோடு இருந்தான், எவ்வளவு அருளோடு இருந்தான் அப்படின்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுறதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து துறை, செவி அறி உருவு. என்ன சார் இது, நான் நுழையும் முள்ளே இருந்துச்சு, இது என்ன சார் இது துறை, செவி அறி உருவு அப்படின்னா ஒண்ணுமே புரியலையே, அந்த வார்த்தையை வாயில நுழையலையே அப்படின்னா ஒன்றும் இல்லை. அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து அரசன் இதுதான் செய்யணும் அப்படின்ற செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்துதல் செவி அறிவு. அவன் எப்படி செய்யணும் அப்படின்றத அவனுக்கு அறிவுறுத்துறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா செவி அறிவுருவு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, செவி அறிவுருவு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து இலக்கண குறிப்பு. சரி, இலக்கண குறிப்பு தான் சரி எனக்கு வரவே மாட்டேது. நான் வந்து வினைத்தொகைன்னு படிச்சுட்டு போறேன், ஆனா அங்க போயிட்டு பிங்கி பாங்கி போட்டு நான் வந்து பெயரச்சம் போட்டு வந்துடுறேன். எனக்கு இது மட்டும் எப்படி பண்றதுனே தெரியல. மனப்படம் பண்ணா அப்படிதான் ஆகும், அப்படி பண்ணக்கூடாது. எப்படி அப்படின்னா அதாவது வினைத்தொகை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா 3 காலத்துக்கு உணர்த்தணும். அதுதான் வந்து வினைத்தொகை சொல்றாங்க. இப்ப வந்து காய்நெல் இருக்கா, இது 3 காலத்துக்கு சொல்றேன். காய்நெல், காய்கின்ற நெல், காயும் நெல். இந்த மாதிரி எந்த ஒரு சொல்ல உங்களால 3 காலத்துக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இது 3த்துக்கும் எப்போ உங்களால சொல்ல முடியுதோ அதுதான் வினைத்தொகைன்னு சொல்றாங்க. இதுதான் ஷார்ட்கட். இப்படி பண்ணா மட்டும் தான் உங்களால மார்க் எடுக்க முடியும் ஈஸியா. இப்போ வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி வந்து இலக்கணம் வந்து கான்செப்டா புரிஞ்சுக்கிட்டா போதும், ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்ப என்னன்னா வினைத்தொகைனா ஒன்றும் இல்லை, 3 காலத்துக்கும் வரணும். நீ இப்போ ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அது 3 காலத்துக்கு பொருந்துதா அப்படின்றத பார்க்கணும். காய்நெல், காய்நெல், காயும் நெல், காய்கின்ற நெல். அப்போ வந்து 3 காலத்துக்கு பொருந்தது. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புக்க அப்படின்றது யாசர் பெயரச்சம். இதுவும் ஈஸியா பண்ணலாம். அதாவது முடியும் போது எப்படி முடியும் அப்படின்னா அப்படின்ற சவுண்டோட முடியும். புக்க அப்படின்றது முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி முடியுது அப்படின்னா ஆவோட முடியும். அதுதான் பார்த்த. முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னா சவுண்டோட முடியுதா. அடுத்து வந்த, சவுண்டோட முடியுதா. இந்த மாதிரி முடியும் போது சவுண்டோட முடிஞ்சுது அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்சம். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அரியா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயர். ஏன் சார் அரியா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயர்? எனக்கு பெயரச்சம் தெரியும், அது என்ன ஈறுகெட்டது அப்படின்றத ஒரு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அடுத்த ஸ்லைட் வச்சுருக்கேன். அடுத்து புக்கு அப்படின்றது வினையச்சம். அது என்ன சார் புக்கு அப்படின்றது வினையச்சம், ஆனா புக்க அப்படின்றது பெயரச்சம். என்ன டிஃப்ரெண்ட் இதுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது முடியும் போது ஆல முடியுதா, அப்ப வினையச்சம் முடியும் போது எப்படி முடியணும் அப்படின்னா அல்லது ஈல முடியணும். அப்படி முடிஞ்சது அப்படின்னா அது கண்ணு முடியுதுன்னா போட்டுடலாம், வினையச்சம் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றும் இல்லை, வினைத்தொகை ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா அது 3 காலத்துக்கு பொருந்துதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி பார்க்கறது மூலமா அது வந்து வினைத்தொகையாக வருது அப்படின்னா அது வினைத்தொகை. இப்போ வந்து காய்நெல் அப்படின்னு இருக்கா, காய்நெல், காய்கின்ற நெல், காய்நெல் அப்படின்ற மாதிரி 3 காலத்துக்கு பொருந்துதா, அதுதான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புக்க அப்படின்றது ஏன் பெயரச்சம் அப்படின்னா முடியும் போது அப்படின்றது முடியணும். அப்படி முடிஞ்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயரச்சம் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து அரியா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், அதை நான் சொல்றேன். அடுத்து புக்கு அப்படின்றது வினையச்சம், முடியும் போது எப்படி இருக்கணும் அல்லது ஈல முடியணும். முடியும் போது புக்கு அதுல முடியுதா, அது மாதிரி அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அதை வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இலக்கண குறிப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். எனக்கு எது பெயரச்சம் சொல்லிட்டீங்க, கடைசியா முடியும் போது ஆல முடியுது, இதுவும் ஆல தான் முடியும். ஆனா இது என்ன அப்படின்னா எதிர்மறையான வார்த்தை இருக்கும், அதனால தான் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ நான் சொல்ற பாருங்க, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பது எதிர்மறையான பொருளில் வரும். அதாவது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்னாலே எதிர்மறையாக இருக்கும், எதிர்மறையா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அதோட கடைசி எழுத்து இல்லாம, அதாவது சொல்லின் கடைசி எழுத்து கெட்ட அப்படின்னா இல்லாமல் அப்படின்றது பொருள் வந்து அடுத்து வரும் பெயர் சொல்லுக்கு விளக்கம் தருவது அமைஞ்சது அப்படின்னா அதுதான் ஈறுகெட்ட பெயரச்சம். செல்லா காசு, செல்லாது அப்படின்றது என்ன எதிர்மறையா இருக்கு, செல்லாது, இது இந்த காசு செல்லாது அப்படின்றது என்ன எதிர்மறையா இருக்கு, அதுதான் செல்லா காசு என்பதில் செல்லா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஒரு வார்த்தை இருக்கு அது எதிர்மறையா இருக்கணும், அது என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்மறை பெயரச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்றாங்க. இங்க என்ன இருந்துச்சு, அரியா அப்படின்றது இருக்கா, முடியும் போது எப்படி முடிஞ்சது அப்படின்னு முடிஞ்சது. ஆனா இது என்ன சொல்றாங்க ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஒரு வார்த்தைக்கு அது எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்லுவாங்க அப்படின்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து புறநானூரை பத்தி சில டெஃபினேஷன் பார்த்தலாம்.
புறநானூறு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா புறம் பிளஸ் 4 + 100 அப்படின்றத பிரிச்சு அப்படின்னா புறநானூறு அப்படின்னு வரும். அடுத்து சங்க இலக்கியத்துல புறத்தை பற்றி பாடிய நூல். சங்க இலக்கியத்துல வந்து புறத்தை பற்றி பாடிய நூல் அப்படின்றது அகம் அப்படின்றது என்ன அப்படின்னா இல்லறம் அந்த மாதிரி வந்து விஷயத்தை பேசுறது வந்து அகநானூறு. புறநானூறுன்றது போர்ல போறது, சண்டையிடுறது, இதை பத்தி பேசுறது தான் வந்து புறநானூறு அப்படின்னு சொல்லுவோம். சங்க இலக்கியத்துல வந்து புறத்தை பற்றிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஓகேங்களா. அடுத்து புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டுள்ளது. இதுலயே வந்துருச்சு. எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா 400 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா. எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னா 400 பாடல் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து 4 அடி முதல் 40 அடி வரை வரும். எத்தனை அடி அப்படின்னா 4 ல இருந்து 40 அடி. 4 எல்லாத்தையுமே 4 வருது. 400 பாடல்களை கொண்டது, 4 அடியிலிருந்து 40 அடி வரை கொண்டது. கடல் வாழ்த்தை பாடலை பாடியவர் யாரு அப்படின்னா புறநானூறுக்கு கடல் வாழ்த்து பாடலை பாடினது யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் வாழ்த்து பாடினது யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து 175 புலவர்கள் பாடினாங்க. இந்த பாடலை எவ்வளவு பேர் பாடிருக்காங்க? இந்த புறநானூறு 175 பேர் பாடிருக்காங்களாம். அவ்வளவு புலவர்கள் இருந்திருக்காங்க. அப்போ ஓகேங்களா. அடுத்து புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா புறம் அல்லது புறப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்போ புறநானூறு சொல்லும்போது புறம் + 4 + 100 புறநானூறு அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்துல புறத்தை பற்றிய பாடல்களை கொண்டுள்ளது. அடுத்து புறப்பொருள் பற்றிய 400 பாடல்களை கொண்டுள்ளது. 4 அடி முதல் 40 அடி வரை கொண்டுள்ளது. ஓகேங்களா. இந்த கடல் வாழ்த்து பாடலை பாடினது யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து 175 புலவர்கள் பாடிக்கணும். இந்த பாடல் எவ்வளவு பேர் பாடிருக்காங்க அப்படின்னா 175 பேர். அடுத்து புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படுது. இந்த பாடல் என்ன புறப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. அடுத்து இந்த புறநானூரோட நூல்வழி அப்படின்றது பார்த்துடலாம். புறநானூற்று 184வது பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. இப்போ பார்த்தோம்ல ஒரு பாடல், அது என்ன பாடல் அப்படின்னா 184வது பாடல். புறநானூறு புறம்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. அதை உங்களுக்கு சொன்னேன். அடுத்து இந்த நூலை வந்து 1894 உவேசா வந்து அச்சில பதிப்பிச்சிருக்காரு. உவேசா ஐயா என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய நூலை வந்து பதிப்பிச்சிருக்காரு. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதர் அப்படின்ற ஒரு அழைக்கப்படுவோம். அதுதான் சுருக்கி என்ன சொல்லுவோம் அப்படின்னா உவேசா. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதர் அப்படின்றதான் அவருடைய பேர். அதை சுருக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உவேசா அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகேங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காரு 1894 தான் என்ன பண்ணியிருக்காரு இதை வந்து அச்சில பதிப்பிச்சிருக்காரு இந்த புறநானூறு பாடலை. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் என்ன பண்றாங்க தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் இருக்காரு. யார் அப்படின்னா ஜார்ஜ் எல்காட். இவர் தான் யார் அப்படின்னா ஜார்ஜ் எல்காட். இவர் என்ன பண்றாருன்னா தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு அப்படின்ற தலைப்புல 1999. அப்ப இது என்ன பண்ணிருக்காங்கன்னா 1894. ஆனா அடுத்து 1999 என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்ப வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்க்கிறாரு. எந்த வருஷம் 1999 139. ஓகேங்களா. மறந்துடக்கூடாது. இது வந்து என்ன பண்றாருன்னா மொழிபெயர்க்கிறாரு. எந்த லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ்ல. ஓகேங்களா. அடுத்து இப்பாடலோட ஆசிரியர் யாரு? பிசிராந்தையர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருந்தோம். புறநானூறுல ஒரு பாடல் எழுதியிருக்கிறது யாரு அப்படின்னா பிசிராந்தையர் அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அப்ப இந்த நூலை வந்து எந்த வருஷம் வந்து உவேசம் பதிப்பிச்சார் அப்படின்னா 1894. ஆனா 1999 ஜார்ஜ் எல்காட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. இவர் தான் அந்த ஜார்ஜ் எல்காட். ஓகேங்களா. ஓகே. அடுத்து செவி எரி உருவு துறையை விளக்குக. நம்ம முன்னாடியே பார்த்துறோம். அது என்ன சார் வாயிலே நுழைய மாட்டேங்குது செவி எரி உருவு. அது என்ன சார் அது அப்படின்னா அரசன் செய்ய வேண்டிய கடமையை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்குமாறும் அறிவுறுத்துதல். இது எழுதுனீங்கன்னா 2 மார்க் போட்டுருவாங்க. ஓகேங்களா. 3 லைன் தான் கரெக்டாக எழுதிடணும். ஓகேங்களா. அப்போ என்ன அப்படின்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்குமாறு அறிவுறுத்துதல் செவி எரி உருவு. ஓகேங்களா. அரசன் என்ன செய்யணும் அப்படின்றத அவனோட கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்குமாறும், முறை தவறாமலும் செய்யணும் அவன் கேட்குமாறும் சொல்றது தான் வந்து செவி எருவு உரு துறை அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா குவிஸ் டைம் அப்படின்றது வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு கடைசியாக ஒரு ஹோம்ஒர்க் கொஷின் அப்படின்ற போது மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்திருந்து வரும் அவரை பாடிய வரும் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் நெடுங்கிலியை வந்து பாணர் பாடினாரா, இல்லை சோழன் நலங்கிலியை வந்து கோளர் கிளாரா, கணைக்கால் இரும்புறையை வந்து கபிலரா, கரிகாலனை வந்து உருத்திரங்கனாரா அப்படின்னு பார்த்தா எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா பி ஆவண்ணா அப்படின்றதான் கரெக்ட். சோழன் நலங்கிலியனை தான் வந்து கோளர் கிளார் அப்படின்றவர் பாடியிருக்காரு. ஓகேங்களா. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு அரசன் ஒரு நாளைக்கு எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை அப்படின்ற அதிகாரத்துல வந்து
திருவள்ளுவர் அட்டவணையே தெரிகிறார். என்ன பண்றாரு அப்படின்னா திருவள்ளுவர் வந்து அட்டவணை தந்திருக்காரு. எதுல அப்படின்னா ஒரு அரசன் வந்து எப்படி செயல்படணும் அப்படின்றத. மடியின்மை எந்த அதிகாரம் அப்படின்னா மடியின்மை அப்படின்றது அதிகாரத்துல. ஓகேங்களா. அடுத்து புறநானூற்றின் இறுதி பாடல்களில் கோவலூர் கிழார் சோழன் நலங்கிள்ளியை பற்றி பாடும்போது இறைவன் கடையாம்பத்தில் உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பற்றி பேசி வைக்கிறார். ஓகேங்களா. அதாவது புறநானூற்றின் இறுதி பாடல், புறநானூற்றில் கடைசியா இருக்க பாடல்ல கோவலூர் கிழார் வந்து சோழன் நலங்கிள்ளியை பத்தி, கோவலூர் கிழார் வந்து என்ன பண்றாரு, சோழன் நலங்கிள்ளி, கோவலூர் கிழார் சோழன் நலங்கிள்ளிய பத்தி பாடும்போது இறைவன் கடையாமத்துல உறங்காமல் விழித்திருந்த மன்னனை பத்தி பாடியிருக்காங்க, பற்றி பேசி வேந்திருக்காங்க அப்படின்றத சொல்லுறாங்க. அடுத்து அதுதான் இந்த பாடல். பலர் துஞ்சாவும் தான் துஞ்சான் உலகுக்காகும் உயர்கொள்கை கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே அப்படின்றத யார் பாடியிருக்கா அப்படின்னா புறநானூர்ல இருக்கு. இந்த பாடல் எங்க இருக்கு அப்படின்னா புறநானூர்ல இருக்கு. இதுல வந்து என்ன அப்படின்னா ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும், ஆணையிடும் அரசனும் அடக்கத்துடன் கேட்கும் பணியாளரும் அப்படின்றத 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் திருநெல்வேலியில் இருக்கு. இந்த சுவரோவியம் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து இது வந்து உள்ள ஒரு கதை இருக்கும், ஒரு மோட்டிவேஷனுக்காக இந்த கதை வச்சிருந்தேன். அதாவது ஒன்றும் இல்லை, சீனத்தில் புழங்கும் உருவக கதை ஒன்று நேர மேலாண்மையை பற்றி பேசுகிறது. நேர மேலாண்மை எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்கு இந்த கதை அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். அதை நான் சொல்றேன். சீனத்தில் புழங்கும் உருவக கதை ஒன்று நேர மேலாண்மையை பற்றி கூறுகிறது. சீனத்தில் யாங்சோ அப்படின்ற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சல் தீர்றாங்க. எங்க அப்படின்னா யாங்சோ அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அங்கே என்ன பண்றாங்க அப்படின்னா நீச்சல் அடிச்சு நிறைய பழகுறாங்க, நல்ல வீரர்கள். நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கட்டுறது. ஆமா, என்ன அப்படின்னா நீச்சல் அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், ஆத்துல குளத்துல அப்படின்றது நீச்சல் போடுவோமா, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதிர்நீச்சல், தண்ணி இப்படி எதுக்கு வந்துட்டு இருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதிர்நீச்சல் அப்படின்றது போடுவோம். அது மாதிரி அங்கே ஆழமான நதியை சில இளைஞர்கள் கடக்கும் போது மலை பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட படகு கவிழ்ந்தது. என்ன பண்ணுச்சு அப்படின்னா நல்ல வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா படகு கவிழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அனைவரும் நதியில் விழுந்து நீச்சல் அடிக்க ஆரம்பித்தன. அவர்கள் மிகச்சிறந்த நீச்சல் வீரர் ஒன்று இருந்தான். அதில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை குதிச்சுட்டாங்க. குதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் வந்து அதுலேயே வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கான் எதில் அப்படின்னா நீச்சல் அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்தான். ஆனால் அவனால் வந்து அன்னைக்கு சரியாக நீந்த முடியல. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய், நீ அதிசிறந்த நீச்சல் வீரன் ஆயிற்று என்று மற்றொரு நினைக்கிறார். நீ தான் நான் சமய நீச்சல் அடிப்பியடா, நீ ஏன்டா பின்னாடி போயிட்டு இருக்க அப்படின்ட்டு மற்ற வீரர்கள்லாம் கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவருக்கு வியப்பாக இருந்தது. நான் என்னுடைய கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 1000 பொற்காசு, அது எல்லாமே என்ன அப்படின்னா சில்லற காயின் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை வந்து கட்டிக்கிட்டு இருக்கான், கட்டிக்கிட்டு நீச்சல் அடிக்கிறான். வெயிட் இருக்கும்போது எப்படிங்க நீச்சல் அடிக்க முடியும், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதனால தான் என்னால் வேகமாக நீந்த முடியவில்லை. மற்றவங்க என்ன சொல்றாங்க, அதை தூக்கி எரிஞ்சிரு, நம்ம போய் ஃபர்ஸ்ட் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை எனக்கு காசு முக்கியம் அப்படின்னு என்ன பண்றான் அப்படின்னா அதை கட்டிக்கிட்டு தத்தளிக்கிறான், உயிரையும் விட்டுறான். அப்போ இதுலேருந்து சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா எந்த நேரத்துக்கு எதை பண்ணணும் அப்படின்றதான் சொல்ல வர கருத்து. அப்போது படிக்க வேண்டிய டைமில் படிக்கணும் அப்படின்றதான் இதுலேயும் சொல்ல வர கருத்து. அதுதான் இதுலேயும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கிற நேரத்தில் படிச்சணும் அப்படின்றதான் இந்த யாங்சோ அப்படின்ற பகுதியில் உள்ள இளைஞர்களோட அந்த நீச்சல் கதையில் உள்ள கருத்து. ஓகேங்களா. அடுத்த கொஷின், அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது எது? அதிசய மலர் அப்படின்ற புன்னகையை பிடித்தவாறு தமிழ் நதி கடக்க சொல்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா கடந்த கால துயரங்களையா, ஆட்களற்ற பொழுதையா, பச்சை மிளைத்த நிலத்தையா அப்படின்னா அனைத்தையும், மேற்கண்ட அனைத்தையும் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா. தமிழ்நதி எழுதின ஒரு கவிதை அப்படின்றத பார்த்தலாம். இறுகி படித்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டு இருக்கின்றோம், ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும் பொட்டல் வெளியில் போரின் பின்பிறந்த குழந்தை என முகைவிரிந்து சிரிக்கிறது அதிசய மலரொன்று. ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகள் லட்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி, எவருடைய சப்பாத்தியின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். அதாவது ஒன்றும் யானையோட அச்சத்திலேருந்து இந்த ஒரு மலர் அப்படின்றது முளைச்சிருக்கலாம், இல்லை யாரோட பாதத்திலேருந்தும் இந்த ஒரு மலர் அப்படின்றது மலர்ந்திருக்கலாம். எவருடைய சப்பாத்தினா எதை சொல்றாங்கன்னா நம்மளோட கால் பாதத்தை தான் வந்து அதை சொல்றாங்க. விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சை மிளந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பூ இருக்க இடத்துக்கு தானே வண்ணத்து பூச்சியும் பறவையும் வரும், அதுதான் சொல்றாங்க. வண்ணத்து பூச்சியும் பறவைகளும் வரக்கூடும் நாளை, இனி செடியிலிருந்து பெருகும் காடு அது கொணரும் பெருமழை. இந்த செடியிலேருந்து ஒரு காடு அப்படின்றது பெருசாக வரப்போகுது, அதுலேருந்து பெரிய மழை அப்படின்றது பெய்ய போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்ன சார் இது அப்படின்னா மேகம்.
அதுதான் பெரிய வந்து ஒரு செடியிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மலை அப்படின்றது பெய்யுது அப்படின்ற அதிசய மலரின் இதழிலிருந்து தொடங்கும் புன்னகை பேரொளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதனிடை பரவி செல்கிறது ஏதொன்றே எனும் பற்றி பிடிக்காமல் எப்படிதான் கிடப்பது அப்படின்றத அழகான ஒரு கவிதையை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா தமிழ்நதி எழுதியிருக்காங்க. அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கலைவாணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னா இந்த கவிதையை வந்து அதன் பிறகு எஞ்சும் அப்படின்ற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. இவங்க தான் அந்த தமிழ்நதி. யார் சார் அப்படின்னா இவங்க தான் அந்த தமிழ்நதி. இவங்க வந்து இப்போ கனடாவில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கவிதை வந்து அதன் பிறகும் எஞ்சும் அப்படின்ற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இந்த படைச்சது யார் அப்படின்னா தமிழ்நதி கலைவாணி. ஈழத்தின் திருகோணமலை எங்க அப்படின்னா இலங்கை. அந்த இடத்துல வந்து திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா தமிழ்நதி. யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில வந்து கலைத்துறையில வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. எந்த துறை அப்படின்னா கலைத்துறையில வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. தற்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வாழ்ந்து வருகிறாங்க. எங்க இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்க இருக்காங்க அப்படின்னா கனடால வாழ்ந்து வராங்க. ஓகேங்களா? இந்த கவிதை அதன் பிறகு எஞ்சும் மேலும் கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்கு. இதை படைச்சது யார் அப்படின்னா தமிழ்நதி தான் வந்து இந்த பாடலை வந்து படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கலைவாணி அப்படின்றதான் அவருடைய இயற்பெயர். ஓகேங்களா? ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். ஈழம்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா இலங்கை. ஓகேங்களா? இலங்கை தான், தற்கால இலங்கை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈழம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைத்துறையில வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. எங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில வந்து கலைத்துறையில வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? தற்போது எங்க இருக்காங்க அப்படின்னா கனடால இருக்காங்க. அடுத்து குண்டுமலை பொழிந்தது நிலங்கள் அழிக்கப்பட்டன. குண்டுமலைனா ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை அப்படின்றபோது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெட்டில் போகும்போது வந்து குண்டு போடுவாங்களா, அதுதான். குண்டுமலை பொழிந்தது நிலங்கள் அழிக்கப்பட்டன மனிதர்கள் சிதறி ஓடினர். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மனிதர்கள் என்ன பண்றாங்க நம்ம மேலே போட்டுருவாங்கன்னு சிதறி ஓடுறாங்க. அழிக்கப்பட்ட தாய்மண்ணில் பூ ஒன்று மலர்கிறது. அந்த அழிக்கப்பட்ட மணல வந்து ஒரு பூ ஒன்று மலருது. அது மூலயமா வண்டுகள் பூவை தேடி வருகின்றன. வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பூவை தேடி வருதான். அடுத்து அந்த பூ நன்னம்பிக்கையை தருகிறது, நம்பிக்கைகளை தருகிறது. நாளை அங்கே பெருங்காடு உருவாகலாம், பெரும் மழை பெய்யலாம். அந்த பூவின் புன்னகையை நாடு பற்றிய நம்பிக்கையை சிதறிய மனிதரிடையே பரப்புகிறது. என்ன பண்ணுது, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு பெரிய குண்டுமலை அப்படின்றது பொழிகிறது மூலியம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக தரமண்டமாகிடுது. அங்கு ஒரே ஒரு செடி முளைக்குது. அது தேடி வந்து வண்ணத்து பூச்சியும் பறவைகளும் வருது. அது மூலயமா ஒரு பெரிய காடு அப்படின்றது உருவாகுது. அந்த காடு உருவானதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பெரிய மழை பெய்ய போகுது அப்படின்றது தான் ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க. ஓகே, தமிழ்நதி எழுதின கவிதைகள் அப்படின்றது பார்த்தலாம். நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுது அப்படின்றது ஒரு சிறுகதை. அடுத்து சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி, அது வந்து ஒரு கவிதை. இரவுகளில் பொழியும் துயரப்பணி அப்படின்றது ஒரு கவிதை. காணல் வரி அப்படின்றது ஒரு குறுநாவல். ஓகேங்களா? அடுத்து ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தீனியம், இது வந்து ஒரு நாவல். இது ரொம்பவே ஃபேமஸாக, இந்த நாவல் வந்து ரொம்பவே ஃபேமஸானது தமிழ்நதி அவங்களோடது. முதலிய பல்வேறு படைப்புகளை படைத்துள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான மொழி இவருடையது. யாருடையது அப்படின்னா தமிழ்நதி. எப்படி இருக்கும் அப்படின்னா புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும், ஒரு சொந்த மண்ணை விட்டுட்டு அகதியாக வந்து ஒரு நாட்டில் இருக்கிறவங்களோட வழியை வந்து இந்த கவிதையில் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்றது தான் இதில் உருக்கமான செய்தி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, முச்சந்தி இலக்கியம் என்பது டேஷ் அப்படின்றது கேட்டாங்க. 2 கூற்று அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கூற்று 1 அப்படின்னா கவிதை வடியிலான வடிவம் உடையது. அடுத்து 2 பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுவது. இதுதான் இதுக்கு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆன்சர் பி அப்படின்றதான் சரியான கூற்று 1, 2 சரி அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த முச்சந்தி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், கண்ணை மூடிட்டு 2மே ரைட்டு அப்படின்றத நீங்கள் போட்டுடணும். ஓகேங்களா? இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாற்றி கொடுத்துட போகிறாங்க, இது மேலேயும் கீழேயும் இல்லை, இந்த வார்த்தையை மாற்றி விடுவாங்க. அப்போ கதை வடிவிலான வடிவம் உடையதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெரிய எழுத்து புத்தகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தினில் இத்தொடரில் பெயரச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தினில் இத்தொடரில் பெயரச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளர்ந்த அப்படின்ற வார்த்தையில தான் பெயரச்சம் அப்படின்றது. ஏன் சார் இது, ஏன் சார் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி முடிஞ்சிருக்கு, வளர்ந்த முடிஞ்சிருக்கா. ஸோ வந்து கண்ணு முடிட்டு ஆன்சர் இ அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா? அப்போ ஆல முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஊல முடிஞ்சதுன்னா அது வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்மறையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, யானை புக்க புலம்போல இவ்வுமைக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க 2 விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணணும். 1 கனெக்ஷன் கொஸ்டின், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன் கொஸ்டின். அது ஒரு ஸ்டேட். இந்த சைடு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு கார் இருந்துச்சு, இந்த சைடு வந்து ஒரு லோகோ இருந்துச்சு. இந்த 2 லோகோவை வச்சு
இது என்ன ஆன்சர் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. ரெண்டாவது வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, இந்த கனெக்ஷன் கொஸ்டின் தான் சொல்லியிருந்தோம். 2 லோகோ இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எத்தனை விஷயம் எழுதணும் அப்படின்னா 3 பாயிண்ட் எழுதணும். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா பட்டம் அப்படின்றத பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பருவத்தோடு பயிர் செய் அப்படின்றது அனுபவ சொல்லு. ஆழ்ந்து யோசிச்சோம்னா அது பயிருக்கு மட்டும் கிடையாது, மனுஷருக்கும் பொருந்தும். அப்போ பருவத்தை பயிர் செய்ய வேண்டிய சொல்லி முக்கியமானது எது அப்படின்னா பள்ளிக்கு போகிறது, கற்க வேண்டிய டைமில் படிக்கிறது அப்படின்றது இந்த கொஸ்டின் மூலம் நமக்கு தெரிய வருது. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து எந்த ஒரு பொருளை பயன்படுத்தும் போதும் அதற்கு பின்னால் உள்ள மனிதர்களின் உழைப்பை நாம் சிந்திப்பதில்லை. ஒரு தேநீரை பருகும்போது அதற்கு பின்னால் உள்ள மனித உழைப்பை சிந்தித்து உங்கள் கருத்தை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லுறாங்க அப்படின்னா நம்ம குடிக்கிற தேநீர் வந்து நமக்கு தானாக கிடைக்கிறது இல்லை, அது வந்து நிறைய பேர்லேருந்தே கிடைக்கிது நமக்கு. அது மூலயமா தான் நம்ம வாழ்க்கையும். ஒரு தேநீருக்கே இவ்வளோ இது இருக்குது அப்படின்னா நம்மளோட மனித வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக சொல்ல வருவாங்க. சாதாரண தேநீருக்கு இத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படும் என்றால் நம் வாழ்விற்கு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படும், நம்மளோட வாழ்க்கைக்கு எத்தனை பேருடைய உழைப்பு தேவைப்படும் அப்படின்றத இந்த கொஷினுக்கு கீழே ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து அறிவுடைய வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையர் குறுவன யாவை அப்படின்னு கேட்டிருக்கேன். வேந்தன் அப்படின்னா மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறை இருந்து மக்களிடம் வந்து வரி திரட்டினா கோடிக்கணக்கில் வந்து அந்த நாடு வந்து செல்வம் அடையும். ஆனால் தெரியாமல் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா அறிவில் குறைந்த முறை தெரியாமல் திரட்டினா வந்து என்ன ஆகும் அப்படின்னா யானை புகுந்து நிலம் மாதிரி ஆயிரும் அப்படின்றதும் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதாவது வந்து அந்த நாடு வந்து எப்படி இருக்கணும், குடிமக்களுக்கு தேவையான விஷயத்த செய்யணும், இல்லை அப்படின்னா அந்த நாடு கேடும் அப்படின்றதான் இந்த வருடத்தில் சொல்ல வரதுக்கு. புறநானூறு எழுதுனது யார் அப்படின்னா புறநானூரில் ஒரு பாடலை எழுதுனது யார் அப்படின்னா பிசிராந்தையார். ஓகேங்களா? அடுத்து காய் நிலத்து கவலம் கொடினே மானிரேவி இல்லதும் பல்நாட்காகும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இது ஒரு மனப்பாட பகுதி பாட்டு. இந்த பாட்டு ரொம்பவே முக்கியம். காய் நிலத்து கவலம் கொடினே மானிரேவி இல்லதும் பல்நாட்கு ஆகும் 100 சிறு ஆயினும் தமிழ்பிக்கு ஊனினே வாப்புகுவதினில் கால் பெரிது கெடுக்கும். இது ஒரு 4-5 வாட்டி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாடம் ஆகிடும். ரொம்பவே முக்கியமான ஒரு மனப்பாட பாட்டு புறநானூரில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்த்தோம். காய்நூல் அப்படின்னா விளைந்த நூல். அடுத்து மா அப்படின்னா ஒரு நில அளவு 1 ஏக்கரில் 3ல் 1 பங்கு. செரு அப்படின்னா வயல். அடுத்து தமித்து அப்படின்னா தனிக்கு. புக்கு அப்படின்னா புகுந்து. யாத்து அப்படின்னா சேர்ந்து. நத்தும் அப்படின்னா தலைக்கும். வரிசை அப்படின்னா முறைமை. கல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா ஒளி குறிப்பு. பரிவு அப்படின்னா அன்பு. தப அப்படின்னா கேட்ட. பிண்டம் அப்படின்னா வரி. நச்சின் அப்படின்னா விரும்பினார். ஓகேங்களா? அடுத்து அதை தான் சொல்லியிருந்தோம். ஒரு யானை வந்து என்ன பண்ணுது, ஒரு சின்ன அளவு 3ல் 1 பங்கு, 1 ஏக்கர் கூட கிடையாது, அதோட கம்மியாக இருக்கிற ஒரு நிலத்துல வந்து அதை வந்து நம்ம அறுவடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா பல நாட்கள் வந்து யானை கொடுக்கலாம். ஆனால் வந்து இதை விட பெரிய 100 மடங்கு பெரிய உள்ள ஒரு நிலத்துல போயிட்டு நானாக சாப்பிட்றேன் அப்படின்னு இறங்கி அந்த யானை போகுது அப்படின்னா அது சாப்பிட்ற அளவை விட அது காலையில் மிதிச்ச வேஸ்டான பொருள் அதிகம் அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அரசன் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு எதை கொடுக்கணும், எந்த வரியை விதிக்கணும், எப்படி விதிச்சா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத விதிச்சு அப்படி பண்ணோம் அப்படின்னா கோடிக்கணக்கில் செல்வம் பெருகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த யானை போல தான் தானும் உண்ணாமல் மக்களும் உண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து அரசன் அறிவில் குறைந்தவனாகி முறையறியாத சுற்றத்தோடு ஆரோராமல் குடிமக்கள் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது. அதுதான் அந்த ஓமையாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் இதோட பாவகை என்ன அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. இதோட திணை என்ன அப்படின்னா பாடாந்திணை. பாடாந்திணை அப்படின்றது புகழ், வலிமை, கொடை அதை பற்றி சொல்கிறது, அருள் போன்ற நலிவுகளுக்கு சிறப்பித்து கூறுறதா வந்து பாடாந்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. செவி அறிவுருவு இது வந்து ஒரு முக்கியமான வினா, குருவினால கொடுத்துருக்காங்க. அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்துவது செவி அறிவுருவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இலக்கண என்ன அப்படின்னா காய்நெல் அப்படின்றது வினைத்தொகை. ஏன் அப்படின்னா 3 காலத்துக்கு பொருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. காய்நெல், காய்கின்ற நெல், காயும் நெல் அப்படின்றத எந்த வார்த்தை கொடுத்தாலும் அந்த 3 காலத்துக்கு பொருந்துதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்க்கறது மூலமா என்ன ஆகுது, அது வினைத்தொகையா அப்படின்றத நீங்க போட்டுடலாம். புக்கு அப்படின்றது பெயரச்சம், அரியா அப்படின்றது ஈர்க்கட்டு பெயரச்சம், புக்கு அப்படின்றது வினையச்சம். ஓகேங்களா? அடுத்து ஈர்க்கட்டு எதிர்மறை பெயரச்சம்னா ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தை எதிர்மறையா இருக்கும். அரியா, செல்லா, காசு அப்படின்றது எதிர்மறையா இருக்கும், முடியும் போது அப்படின்றதுல முடியும். ஓகேங்களா? அடுத்து புறநானூறு அப்படின்னு பார்த்தோம். புறம் +4 + 100 புறநானூறு. சங்க காலத்தில் வந்து புறத்தை பற்றி பாடியிருக்கு. புறப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. அப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், நல் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று பொத்து ஊங்கு வரிபாடல் கற்றிருந்தோர் எத்தும் கலியோடு
அகம்புறம் என்ற இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்ற பாடல் வரும். இது எல்லாத்துலேயுமே வந்து நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை அப்படின்னா அடைமொழியோடு இருக்குது. இது எல்லாமே எட்டு தொகை நூல்களை தான் குறிப்பிடும். அது கடவுள் வாழ்த்து பாடலை பாடினது யார் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த பாடலை எவ்வளோ பேர் பாடியிருக்காங்க அப்படின்னா புறநானூறு 175 பேர் அப்படின்றது பாடியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து புறநானூற்றோட 184வது பாடல் வந்து இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. புறநானூற்றுப்புறம் புறம்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. 1894 உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகன் உவேசா, அதாவது சாமிநாதர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அச்சில் வந்து பதிப்பிச்சிருக்காரு. ஆனால் 1999 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்காரு. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பிசிராந்தையார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் செவியேறி உருவு அப்படின்றத பார்த்தோமா. அரசன் செய்ய வேண்டிய கடமைகள் வந்து முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்குமாறு அறிவுறுத்துறது தான் வந்து செவியேறி உருவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் அப்படின்றது பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா பலர் துஞ்சும் தான் துஞ்சான் விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் யார் அப்படின்றது கேட்டிருந்தோம். ஆன்சர் பி அப்படின்றது சரியான விடை. சோழ நலங்கிள்ளியை வந்து கோவலூர் கிழார் அப்படின்றவர் பாராட்டிருப்பாரு. ஓகேங்களா. அதுதான் கொடுத்துருப்பாங்க இங்கேயும். பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகாக்கும் முலர் கொள்கை கேட்டோன் எந்தை என் தென்கிணை குரலே அப்படின்றத யார் படிக்கிறாங்க. எந்த பாடல் இருக்கு அப்படின்னா புறநானூறுல 400வது பாடல், கடைசி பாடலா இருக்கு. ஓகேங்களா. அடுத்து இந்த கதை அப்படின்றது பார்த்துருந்தோம். அதாவது ஒரு பையன் வந்து எந்த டைமுக்கு எது தேவை அப்படின்றத உணர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதான் இதில் சொல்ல வருகிறது. அடுத்து 2வது கொஸ்டின். அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவர் தமிழ்நதி கடக்க சொல்வது எது அப்படின்னா 3 தீம் தான். எது கடந்த கால துயரம், ஆட்களற்ற பொழுது, பச்சை விழுந்த நிலத்தை. இது எல்லாத்தையுமே தான் வந்து புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நதி கடக்க சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த பாட்டு அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் தமிழ்நதி. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு கர்நாடகாவில் இருக்காங்க. யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியில் வந்து கலைத்துறையில் வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. இந்த படத்து தமிழ்நதி வந்து கலைவாணி ஆப்ஷனல் சில டைம் கலைவாணி அப்படின்னு கொடுக்கலாம். கலைவாணி ஈழத்தின் திருக்கோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். ஓகேங்களா. அதன் பிறகும் எஞ்சும் அப்படின்ற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. எதில் இருக்கு அப்படின்னா அதன் பிறகும் எஞ்சும் அப்படின்ற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. அவங்களோட நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். நந்தகுமாரனுக்கு மாதங்கி. அடுத்து வந்து இது வந்து ஒரு சிறுகதை. சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பணி, அது வந்து ஒரு கவிதை. காணல் வரி அப்படின்றது ஒரு நாவல். அடுத்து ஈழம், கைவிட்ட தேசம், பார்த்தீனியம், அது வந்து பார்த்தீனியம் அப்படின்றது ஒரு நாவல். அதுபோல் முதலிய பல்வேறு படைப்புகள் வந்து படைச்சிருக்காங்க. புலம்பெயர்ந்து வாழும் இருப்புகளையும் வழிகளையும் சொல்லும் காத்திரமான ஒரு மொழிபெயருடையது. அடுத்த கொஸ்டின் அப்படின்றது ஒன்றுல முச்சந்தி அப்படின்றது என்ன அப்படின்னா கதை வடிவிலான வடிவம் உடையது, பெரிய எழுத்து புத்தகம் அப்படின்றது அழைக்கப்படுது. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா முச்சந்தி அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா 2 கூட்டம் சரி அப்படின்றது சரியான விடை. ஓகேங்களா. அடுத்து உண்டு பிறந்து வளர்ந்த இடத்தினில் இதோட தொடரோட பெயரச்சம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. முடியும் போது ஆள முடிஞ்சது அதுன்னா அதை வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது இங்கே கொடுத்துருந்தோம். யானை புக்க புலம்போல உவமைக்கு பொருத்தமான தொடர் எது அப்படின்றத இந்த 4 ஆப்ஷனை வச்சு ஆன்சர் அப்படின்றது பண்ணுங்க. ஓகேங்களா. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.